இன்று சட்ட பேரவை கூட்டத்தின் போது மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுடைய உரை கடந்த முறை நடந்ததைப் போலவே ஆளுநர் அவர்களிடமிருந்து வந்த கோரிக்கையான தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்பதோடு கவர்னர் அவர்கள் வெளியேறியதற்கு பின்பாக ராஜ்பவனிலிருந்து லோக்பவனிலிருந்து அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. நீங்க எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்க. எந்தெந்த காரணங்களுக்காக மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அந்த உரையை படிக்காமல் விட்டிருக்கிறேன் என்கின்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. அதனால அதுக்குள்ள ரொம்ப அதிகமா போக வேண்டியதில்லை. ஆனா என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் இம்மாதிரி வெளியேறி செல்வார், உரையை படிக்க மாட்டார், தேசிய கீதத்தை நாம இசைக்க போறதில்லை அப்படிங்கிற முன்முடிவுகளோடு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரையை தயாரித்து படித்தார். அப்ப ஏற்கனவே மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் கவர்னர் நிச்சயமாக உரையை படிக்கவிடக் கூடாது என்பதற்காகவே அதற்காக ஒரு பதிலை தயாரித்து வைத்திருந்தார்கள் என்றால், இவர்களுடைய எண்ணம் என்பது கவர்னர் உரையை படிக்க வேண்டும் என்பதாக இல்லை என்பது நிரூபணமாகிறது. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் பல்வேறு முறை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க, எதிர்கட்சியினர் பேசுகின்ற பொழுது வீடியோ ஆஃப் பண்றது, ஆடியோ கொடுக்காம இருக்கிறது, இல்லனா கொடுத்தா கூட கம்ப்ளீட்டா சென்சார் பண்ணிட்டு மந்திரிங்க சொல்ற பதில மட்டும் கொடுக்கிறது. இன்றைக்கு உச்சகட்டமாக வழக்கமா வீடியோவை தான் ஆஃப் பண்ணுவாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஆடியோவை கூட கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பாசிசம் அப்படின்னு பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் உங்களோட நூற்றுக்கணக்கான ஊடக நண்பர்கள் முன்னால அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றது மட்டும் இல்ல, அதுல எந்த விஷயத்தையும் வெளியில யாரும் போடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்கன்னு சொன்னா, எந்த அளவிற்கு ஊடகத்தை பார்த்து இந்த அரசு பயப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா, அப்ப எதுவுமே வெளியில சொல்லக்கூடாது, எந்த செய்தியும் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் நினைக்கிறது.